சக்திவேலும் முத்துவேலும் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்காங்க இங்கே ராஜியை நினச்சி. அண்ணன் நான் மில்லுக்கு கிளம்புறேன்னு அப்படின்னு சொல்ல, சக்திவேலு இன்னைக்கு போய் நீ மில்லை பார்த்துக்கோ, என்னால் வர முடியாதுன்னு முத்துவேல் சொல்லிட்டு ரூம்குள்ளே போக, அண்ணன் எம்புட்டு மன உளைச்சலில் இருக்காருன்னு எனக்கு தெரியுது. எப்படியோ ஒரு வழியாக பிரச்சனையை பெருசுப்படுத்தி ஒரு வழியாக உண்மையோ வழி வந்துச்சு நினச்சி இங்கே சக்திவேலு என்ன பண்ணுறாங்க, இடத்த விட்டு கிளம்புறாங்க. வாடாம் குமார் அப்படின்னு குமாரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்படியே அண்ணனை நிரந்தரமாக வீட்டில் இருக்க வைக்கணும், அதுக்கு இனி என்ன பண்ணணுமோ அதை செஞ்சே ஆகணும்னு குமார் கிட்ட இங்க சக்திவேல் சொல்றாங்க. என்னப்பா சொல்றீங்கன்னு எங்க குமாரி கேட்குறாங்க சக்திவேல் கிட்ட. அதுக்கு சக்திவேலும், ஆமாண்டா அண்ணன் இந்த மாதிரி அப்பப்போ எப்பயாவது ஒரு தடவை வந்தாலே போதும், மொத்த பொறுப்பையும் உன் கையில் ஒப்படைக்கிற வரைக்கும் அப்போ நான் ஓயவே மாட்டேன்டா, உனக்குன்னு ஒரு கல்யாணம் எல்லாத்தையும் நான் நடத்தி வைப்பேன்டா அப்படின்னு இங்கே சக்திவேல் சொல்கிறாங்க. குமாரும் சரிப்பா அப்படின்னு தலையாட்டியபடி அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. முத்துவேல் ரொம்ப மௌனமாக ரொம்ப மனசு உடஞ்சி ரூம்க்கு வெளில இருந்துக்கிட்டே இருக்காங்க. தனியாக அந்த கதவு ஜன்னலை திறந்து எட்டி பார்க்கவும் செய்கிறாங்க. திரும்ப வந்து உட்காரவும் செய்கிறாங்க. வடிவு உள்ள வரவங்க என்னங்க அப்படின்னு சொல்லும்போது திரும்பி பார்த்த இங்கே முத்துவேலும், என்ன வடிவு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நானும் உங்களை வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன்னு சொல்ல, இப்போ என்ன சொல்ல போகிறேன்னு கேட்குறாங்க. இல்லைங்க, நான் ராஜிக்கோ இல்லை அந்த குடும்பத்துக்கோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு மட்டும் என்னை தப்பாக நினைக்காதீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒருவேளை ராஜியை அவங்க நம்ம வீட்டில் கொண்டு வந்து ஒப்படைச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் ராஜியை யாருங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பான்? பணத்துக்காகவும் நகைக்காகவும் வேணும்னா எவனாவது ஒருத்தன் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் அவன் சந்தோஷமாக இருந்திருப்பாளாம், இல்லை அவள் சந்தோஷமாக இருக்காளா இல்லையான்றதான் நமக்கு எப்படி தான் தெரியும். ஆனால் அந்த வீட்டு பையன் என்னதான் அந்த வீட்டுக்கும் நமக்கு ஆகவே இல்லைனாலும் கூட நம்ம வீட்டு பொண்ணை அந்த வீட்டுக்கு மருமகளாக ஏற்றுக்கிட்ட அந்த பாண்டியன் அண்ணனும் சரி கதிரும் சரி, இப்போ வரைக்கும் நம்ம ராஜி கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட இங்கே கஷ்டத்துலேருந்து வந்தது கிடையாது. அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதை நான் என் கண் கூட பார்த்தேன். ஒரு அம்மாவா நான் இந்த அளவுக்கு சந்தோஷப்படுறேன்னா அது ராஜியோடைய சந்தோஷம் மட்டும்தான் காரணம். நீங்கள் என்ன வேணாலும் நினச்சாலும் சரி, இனி ராஜியை நான் போய் பார்க்கவே இல்லைனாலும் சரி, அவள் சந்தோஷமாக இருக்கதை ஒரு அம்மாவாக கூட இந்த பார்த்துட்டேன், எனக்கு அது போதும் அப்படின்னு வடிவு சொல்லிட்டு போகிறாங்க. முத்துவேல் யோசனையோடையே நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் முத்துவேலுடைய மொபைல் ஃபோனுக்கு ஒரு ஃபோட்டோ வருது. ஃபோட்டோ 1 2 இல்லை நிறையவே வருது. இந்த கதிரும் அந்த கண்ணனும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் நிறைய மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருக்குது. இதை பார்த்ததுமே முத்துவேல் பயங்கர அதிர்ச்சியோட அந்த ஃபோட்டோ பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஃபோனை எடுத்து பார்க்குற எங்கள் முத்துவேலுக்கு ரொம்ப பேரதிர்ச்சியாக இருக்குது. உடனே ஒரு ஃபோன் காலும் வருது. என்ன நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கண்ணன் தான் பேசுகிறான். யார் நீ அப்படின்னு எங்கள் கோவத்தோட கேட்குறாங்க. உன் பொண்ணு முதல்ல என்னை தான் காதலிச்சான், என்னை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான், எனக்காக தான் அந்த வீட்டை விட்டு ஓடி வரவும் செஞ்சான். ஆனால் இப்போ அவள் என் மேலேயே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து திரும்ப நான் போலீஸ்லேருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கேன். உன் பொண்ணு சந்தோஷமாக நான் வாழவே விட மாட்டேன். அதுக்கு தான் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே. அவளும் நானும் காதலிச்சப்போ எடுத்த ஃபோட்டோஸ் தான் இது எல்லாம். இது எல்லாத்தையுமே நான் ஊர் முழுக்க ஃப்ளெக்ஸ் அடித்து ஒட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே முத்துவேலுக்கு ஒன்றும் புரியலை. ஏய், நீ மட்டும் என் கையில் கிடச்சவன்னு சும்மாவே விட மாட்டேன்டா. என் பொண்ணை இப்படி காதலிச்சு ஏமாத்தியே அவகிட்டேருந்து நகையை திருடிட்டு போகிறதுக்காக அவளை கூட்டிகிட்டு போயிருக்க, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலும் சொல்கிறாங்க. முத்துவேலு சொன்னதை கேட்டதுமே கண்ணன் வந்துட்டு செம்ம டென்ஷனில், எப்பார் ஏடா கூடமாக ஏதாவது செய்கிறேன்னு உன் பொண்ணு வாழ்க்கையை நீயே கெடுத்து வச்சிடாத, இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வெளியே போகக்கூடாதுன்னா அப்போ நான் கேட்குற பணத்தை நீ கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துவேலு அதிர்ச்சியில் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் கண் கலங்கியபடி நின்றுட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே வடிவு உள்ளே வராங்க தண்ணி கொண்டுக்கிட்டு. என்னங்க என்னாச்சு, ஏன் கண்ணெல்லாம் கலங்கி நிற்கிறீங்க? அந்த வீட்டில் நடந்ததை நினச்சி யோசிக்கிறீங்களா, இல்லை நம்ம பொண்ணு ராஜியை நினச்சி வருத்தப்படுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இங்கே வடிவு. அதுக்கு முத்துவேலு ஒரு நிமிஷம் அப்படின்னு தன் ஃபோனில் வந்திருக்க ஃபோட்டோவை எடுத்து வடிவுகிட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்த வடிவு ரொம்ப அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்கேன். இதையெல்லாம் பார்த்துட்டு எங்கள் முத்துவேல் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசிக்கிறாங்க. என்னங்க இது, நம்ம பொண்ணு ஃபோட்டோவை ஊர் முழுக்க அதுவும் தப்பாக இருக்க இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் எல்லாம் அடித்து ஓட்டினா அவள் லைஃப் என்னங்க ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வடிவு சொல்கிறாங்க. அதுக்கு எங்கள் முத்துவேலும் யோசனை பண்ணியபடி எனக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா, இங்கே நீங்கள் உங்கள் தம்பி சொன்ன மாதிரி நம்ம பொண்ணை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து கோமதி விட்டுருந்தாலும் கூட, இந்நேரம் அவள் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தாலும் கூட இந்த மாதிரி இவன் திரும்பவும் நமக்கு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் எல்லா உண்மையும் தெரிஞ்சு கதிர் நம்ம பொண்ணு கழுத்தில் தாலி கட்டி இப்போ அவளை மனைவியாக தான் கூட வாழ வச்சிட்ருக்கான்.
இந்த விஷயம் அந்த குடும்பத்துக்கு பெரிய விஷயமாவே தெரியாது. ஆனால் ஊர்க்காரவங்களுக்கு இது ரொம்ப தப்பான விஷயமா தெரியும். இதுக்கு முதல்ல என்ன பண்ணணுன்றதை பற்றி யோசிங்க அப்படின்னு சொல்லி இங்கே வடிவம் சொல்கிறாங்க. ராஜியை பற்றி ரொம்ப கவலைப்படுறாங்க. நாளை பின்ன அவள் வெளியில் தலை காட்ட முடியுமா? போலீஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க எங்கள் ராஜிக்கு ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை வருதுன்னு ரொம்ப கோவத்தில் எங்கள் முத்துவேல் நினச்சிட்டு இருக்காங்க. அவனை சும்மாவே விடமாட்டேன் வடிவுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்க எங்கள் வடிவோடைய முகம் டக்குன்னு மாறுது. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக தனியாக தான் ரூமில் இருக்க ஒரு ஃபோட்டோ ஆல்பத்தை எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவில் இருக்கதான் என் கண்ணை ஃபோட்டோவை காட்டுறாங்க. இது அவன் தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் இவன் எப்படி, அதுவும் இந்த ஃபோட்டோ எப்படி நம்ம வீட்டிலன்னு சொல்லிங்க கேட்குறாங்க. எங்கே உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஒரு நாள் நம்ம தம்பி, அதான் சக்திவேல் தம்பி, நம்ம பொண்ணுக்கு நல்ல பையனாக பார்த்துருக்குன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோவை கொண்டு வந்து வீட்டில் கொடுத்தாரே, அது இந்த ஃபோட்டோ தாங்க. இதை நான் வாங்கி வச்சதோட அதுக்கப்புறம் இதை பற்றி யோசிக்க கூட இல்லை. ராஜியும் போலீஸ் ஆகணும்னு விடாப்படியாக நின்னதுனால அதை பற்றி நாம் கொஞ்சம் கூட மைண்டில் எடுத்துக்கவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்த சம்மந்தம் தான் அந்த மதுரையிலேருந்து வந்த சம்மந்தம். அது உங்களுக்கு நேரடியாக வந்ததுனாலே உங்களுக்கு பிடிச்சு போனதுனாலே தான் அதை நம்ம ராஜிக்கு பேசி முடிவு பண்ணவும் செஞ்சோம். இந்த தம்பி கொடுத்த ஃபோட்டோவையும் அந்த சம்மந்தத்தையும் நம்ம மறந்தே போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே முத்துவேலுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. போயும் ஒரு பொம்பளை பொறிக்கவா நம்ம மகளுக்கு மாப்பிள்ளையாக பார்த்துருந்தோம் அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு நிற்கிறாங்க. ஏங்க எல்லாம் தெரிஞ்சுதான் சக்திவேல் தம்பி நம்ம பொண்ணுக்கு அந்த மாப்பிள்ளையை அந்த ஃபோட்டோவை கொண்டு வந்து கொடுத்துருப்பாரா, இல்லை எதுவுமே விசாரிக்காமல இறந்துருப்பாரு? நம்ம எல்லாரையும் விட மாப்பிள்ளையை பற்றி அதிகமாக விசாரிச்சுன்னு சொன்னது கூட அவர் தான். அப்படி இருக்கப்போ இவனுடைய இந்த பொறுக்கியுடைய ஃபோட்டோவை எப்படி அவர் கொண்டு வந்து கொடுத்தாரு? எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அதை பற்றி பேச நேரம் இல்லை. முதல்ல அவன் கேட்குற பணத்தை நான் கொண்டு கொடுத்துட்டு வரேன். நம்ம பொண்ணோட மானம் நீங்கள் எதுவும் கெட்டுப்படக்கூடாது அப்படின்னு நினச்ச முத்துவேல் அங்கேருந்து கிளம்புறாங்க. பரபரப்பாக போகிற முத்துவேலை பார்த்துக்கிட்டே வீட்டிலேருந்து கிளம்புற கதிர் நேராக அந்த இடத்துக்கு வர அவங்க அம்மா எதோ பேசுகிறதுன்னு தெரியாமல் தவிச்சு போய் நிற்கிறாங்க. அத்தை என்னத்தை ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்க, அது இல்லைப்பா தம்பி, அது வந்து அப்படின்னு தயங்கி நின்றுட்டுருக்காங்க. சொல்லுங்கத்த, மாமா இந்த மாதிரி பரபரப்பாக போய் நான் பார்த்ததே கிடையாது, ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க அப்படின்னு திரும்பவும் கேட்குறாங்க. அது இல்லை தம்பி, நம்ம ராஜி ஏற்கனவே ஒரு பையனை காதலிச்சால, அவன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ட ஃபோட்டோலாம் அனுப்பி இதை ஊர் முழுக்க ஃப்ளெக்ஸ் அடித்து ஒட்டிடுவேன், அப்படி இல்லைனா அதை ஒட்டக்கூடாதுன்னா எனக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லி மிரட்டினான், அதனால தான் தம்பி போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை நீங்கள் அப்படின்னு சொல்லி பதறி போனேன் கதிரும் பின்னாடியே வேகமாக போகவும் செய்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறது அந்த கண்ணன் தான். கண்ணனுக்கு உடந்தையாக இருக்கிறது இந்த சக்திவேலும் குமாரும் தான். நேராக அந்த கண்ணன் சொன்ன இடத்துக்கு முத்துவேலும் போகிறாங்க. முத்துவேல் அந்த பணத்தை ஒண்டி அந்த கண்ணன் கிட்ட கொடுக்க போக ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அந்த கண்ணனும் இப்போதைக்கு என்னால் முடியாது, என்கிட்ட இந்த பணம் தீர்ந்து போச்சுன்னா வேறு யார்கிட்ட போய் நான் பணத்தை கேட்க முடியும், உங்ககிட்ட தானே வந்து நிற்க முடியும். ராஜி வேணும்னா அந்த கதிரை கல்யாணம் பண்ணியிருந்துருக்கலாம், ஆனால் அவள் என் கூட அப்படின்னு சொல்ல வரும்போது கோவத்தில் இருக்க எங்கள் முத்துவேல் பல்லான்னு ஒரு அறையை அந்த கண்ணனை போட்டு அடிக்கிறாங்க. கண்ணன் தான் பின்னாடி மறைச்சி வச்சிருந்த கத்தியை எடுத்து எங்கள் முத்துவேலை குத்துறதுக்காக போகும்போது கரெக்டான நேரத்தில் இங்கே கதிர் ஓடி போய் தடுத்து நிறுத்தி அவனை பயங்கரமாக அடிக்கவும் செய்கிறாங்க. ஏண்டா இப்போ இருக்க சுச்சுவேஷனில் எந்த ஃபோட்டோவை யார் கூட வேணாலும் எடிட் பண்ணலாம், அப்படி பார்த்தா உன் ஃபோட்டோவை நீ ராஜி கூட எடிட் பண்ணி போட்டேன்னா நான் உன் ஃபோட்டோவை பல பொண்ணுங்க கூட இருக்க மாதிரி எடிட் பண்ணி அதே மாதிரி ஃப்ளெக்ஸ் வைக்க முடியும். அப்படி பார்த்தா நார போகிறது அந்த பொண்ணுங்களுடைய நேம் கிடையாது, உன்னுடைய நேமாக தான் இருக்கும். உன்னுடைய இந்த நேமை நான் என்ன வேணாலும் டேமேஜ் பண்ணலாம். சொல்லப்போனால் இந்த மாதிரி மிரட்டுறதுக்கு உன்னை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு உட்கார வைக்கவும் முடியும். ராஜிக்கிட்டேருந்து எடுத்துகிட்டு ஓடின நகையில் பாதி தன்னோட கொடுத்தேன், மீதியும் அந்த பணத்தையும் எங்ககிட்ட கொடுக்க முடியாமல் பழி வாங்குறதுக்காக தான் நான் இதெல்லாம் செய்கிறேன்னு உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அவங்ககிட்ட இருக்க அந்த ஃபோனை வாங்கி தூக்கி போட்டு கீழே உடைக்கவும் செய்கிறாங்க. இன்னொரு தடவை ராஜி வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணணும்னு நினச்சேன், உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்த விட்டு அவன் வேகமாக ஓடவும் செய்கிறாங்க. மாமா உங்களுக்கு ஒன்றும் இல்லையே, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் கீழே விழுந்து கிடக்கிற முத்துவேல் கையை பிடிச்சி தூக்கி விடவும் செய்கிறாங்க. முத்துவேல் கிளம்பி நிற்கவும் செய்கிறாரு. உங்களுக்கு ஒன்றும் இல்லை மாமா, எந்த பிரச்சனையும் இல்லை மாமா அப்படின்னு சொல்ல, இப்போ எதுக்காக நீங்கள் இவன் கேட்குற பணத்தை எடுத்துக்கிட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்க, உங்களுக்கு ராஜி மேலே நிறைய பாசம் இருக்குது, என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் கௌரவம் உங்களை சேர விடாமல் தடுக்குது, அதையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நிச்சயமாக ஒரு நாள் ராஜியை தேடி வருவீங்க, ராஜியை உங்கள் மகளை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகவும் செய்வீங்க. அந்த நாள் ரொம்ப நாள் இல்லைன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் மாமா.
ராஜியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். யார் என்ன சொன்னாலும் ராஜி என்றைக்குமே நான் கைவிட்டுற மாட்டேன். ராஜியோடைய சந்தோஷம் என்றைக்குமே நல்லபடியாகவே இருக்கும். அவள் ஆசைப்பட்ட மாதிரி போலீஸ் ஆகுவாள். அதை நீங்கள் பார்த்து சந்தோஷப்படத்தான் போகிறீங்க. இதுக்கு இடையில் இந்த மாதிரியான சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே வந்தாலும் அதெல்லாம் தடுத்து நிறுத்த நான் இருக்கேன். என்னுடைய ஒய்ஃப் ராஜியை நான் எப்போதுமே கண்கலங்காமல் பார்த்துப்பேன். இந்த கண்ணனை பற்றி எனக்கு தெரியும். இவன் இந்த மாதிரி பல பேர்கிட்ட இந்த மாதிரியான திருட்டு வேலைகளை செஞ்சுருக்கான். சீக்கிரமாகவே அவனை போலீஸில் நான் ஒப்படைச்சிடறேன் மாமா. நீங்கள் கவலைப்படாமல் இந்த கிளம்புங்கன்னு இங்கே கதிர் சொல்கிறாங்க. முத்துவேல் உடனே கையெடுத்து கும்பிட்டு நிற்கவும் செய்ய இங்கே எதுவுமே பேசாத கதிரும் இங்கே என்ன பண்ணுற தெரியாமல் பார்த்துட்ருக்கேன். முத்துவேல் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகவும் செய்கிறாங்க. வீட்டுக்கு போன முத்துவேல் வடிவுக்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க. வடிவு இதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பையன் கிடைக்கதாங்க நம்ம கொடுத்து வச்சுருந்துருக்கணும். நம்ம ராஜியோடைய சந்தோஷம் தானுங்க நமக்கு முக்கியம். அதை தாண்டி வேறு என்னங்க நமக்கு வேணும்னு வடிவு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக முத்துவேல் மனசை மாற்றவும் முயற்சி பண்ணிட்டு இருக்க அதே நேரத்தில் அதே போல் என் சக்திவேல் தம்பிக்கு இந்த ஃபோட்டோ எப்படி கிடச்சிது? தெரிஞ்சுதான் இதெல்லாம் செஞ்சாரா? இல்லை நம்ம பொண்ணையும் இந்த மாதிரி இடத்துல தள்ளிவிடணும்னு நினச்சி செஞ்சாரா? எனக்கு எதுவுமே புரியலைங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், அவர் பேச்சை கேட்டால் நம்ம சந்தோஷம் நம்மக்கிட்ட இருக்காது. நமக்கான சந்தோஷம் நம்ம பொண்ணு. அவர் பையனை அவர் எவ்வளோ தப்பு பண்ணாலும் கூடவே வச்சிட்டு இருக்கும்போது எந்த தப்புமே பண்ணாத நம்ம பொண்ணை எதுக்காக அங்கே வெறுத்து ஒதுக்கணும்? அவள் எந்த தப்பும் பண்ணலையே. ஒருத்தனை நம்பி ஏமாந்துருக்கா. அதுதானே அவள் செஞ்ச தப்பு. மற்றபடி அவள் வாழ்க்கையில் வேற என்ன தப்பு செஞ்சுட்டா? குமார் மாதிரி ஏதாவது தேவையில்லாத விஷயங்களை தலையிட்டாளா? இல்லை கடத்தல் விஷயம், ஒரு பொண்ணை விருப்பம் இல்லாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்து கல்யாணன்ற பேரில் இங்கே காட்டின விஷயம், இந்த மாதிரி ஏதாவது செஞ்சாலாம்? இல்லைல்ல, அவள் நியாயமாக ஒழுக்கமாக இருக்கவ. குமார் கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம பொண்ணு நமக்கு வசதி தாங்க. மற்றவங்க சொல்கிறாங்கன்றதுக்காக நம்ம பொண்ணை நீங்களே கீழே தூக்கி போட்டு மிதிச்சிடாதீங்க. நம்ம பொண்ணு தான் நமக்கு எல்லாமே. அதுவும் தவம் இருந்து பெத்த பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வடிவு சொல்லிட்டு போய்ட்றாங்க. முத்துவேலும் வடிவு சொன்னது எல்லாமே சரிதானே அப்படின்ற வகையில் யோசிக்கவும் செய்கிறாங்க. இந்த சக்திவேல் கிட்ட இனி அவன் எதுக்காக இதெல்லாம் செஞ்சான்னு அவங்கிட்ட நேரடியாக கேட்குறத விட்டுட்டு நாமளே என்ன ஏதுன்னு கண்டுபிடிப்போன்னு தான் இங்கே முத்துவேல் யோசிக்கவும் செய்கிறாரு.